ஃபர்ஸ்ட்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு என் வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் திருச்சி கிளம்பணும். ஆனால் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. எப்படி போகிறதுன்னு தெரியல. நாங்கள் இங்கே காரைக்குடியிலேருந்து திருச்சி வரைக்கும் காரில் போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கே 11 o'clock ட்ரெயின் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சூப்பராக ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருந்துச்சு. அந்த ட்ரெயின் இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் ஸ்லீப்பரில் விடிய உட்காந்துட்டு வந்தது நானாக மட்டும்தான் இருப்பேன். விவிஷாவுக்கு செட்டே ஆகலை ட்ரெயினு. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி கூட்டிகிட்டு போய் பழக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சுத்தமாக செட் ஆகலை. ஏண்டா அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியோ ரீச் ஆயாச்சு. பல கஷ்டத்தை தாண்டி ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த களைப்பெல்லாம் ஃபங்க்ஷனில் காட்ட முடியாது, காட்டக்கூடாதுன்னு சொல்லி அழகாக மேக்கப் பண்ணி ரெடியாகி நானும் என் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. அங்கே போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் நடக்கும் போதே விவிஷா பாதியில் அழுதுட்டா. என்னால் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுக. பாப்பா கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. இது என்ன ஆச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.